ஹாய் காய்ஸ், ரொம்ப நாள் வச்சுட்டேன். இப்போ தான் கோயிலுக்கு பிளான் பண்ணேன். இன்றைக்கி எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா பழனிக்கு போக போகிறேன். இன்றைக்கி பழனிக்கு போய் சாமியை போய் வேண்டிக்க போகிறோம். வணக்கம்டா பழனி பயிலே. நான் பழனி வந்துட்டேன்டா. இப்போ கோயிலுக்கு முருகன் கோயில் போயிட்டு இருக்கேன். இப்போ தான் ஒரு 10 நிமிஷம் ஆச்சுண்ணா பழனிக்குள்ளே வந்து. இப்போ தான் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் சுற்றிட்டு அப்படியே நம்ம முருகனை பார்க்க போயிட்டு இருக்கேன். இதில் 2 வருஷம் ஆச்சு இங்கே வந்து நம்ம பழனிக்கு. 2 வருஷம் கழிச்சு வர இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் பழனி எல்லையை மிதிச்சிட்டேல. ஆனால் இப்போ கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஊரில் வீடியோ அங்கே எடுக்கலாம்னு பார்த்தேன். ஆனால் அங்கே நேரம் சரியில்லை. ஏன்னா அங்கே கேப்பு மாமா வந்துட்டான். அவனால் எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. என்னடா நம்ம ஊரில் எடுக்க முடியேன்னு. அவன் வந்தோடனே நம்மளுக்கு டென்ஷன் ஆகினான். அதை நாங்கள் எடுக்கலை. இப்போ அங்கேருந்து இங்கே வரைக்கும் பழனி வந்துட்டேன். இப்போ ஒரு 2.5 மணி நேரம் ஆச்சு ட்ராவலுக்கு. ஆனால் அது ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன் வரும்போது. ஏன்னா நம்ம பஸ்ஸில் வரும்போது இந்த சவுத்தில் நிறைய சாங்ஸ்லாம் போட்டுப்பாங்க பஸ்க்குள்ளேன்னு. அதுமாதிரி நானும் பஸ்ஸில் சாங்ஸ்லாம் கேட்டுக்கிட்டு நான் மெதுவாக பொறுமையாக வந்துட்டேன். ஃபஸ்ட் டைம் நான் இங்கே சோலோ வந்திருக்கேன் நான் பழனிக்கு. ஆனால் இங்கே இப்போ வந்து எப்படி வீடியோ எடுக்குது என்ன பண்ணுறது எனக்கு சரியாக தெரியல. நான் அங்கே திண்டுக்கல்ல வீடியோ எடுக்கலாம் பார்த்தேன். அங்கே எனக்கு கொஞ்சம் சையாக இருந்துச்சு. நிறைய கூட்டம் வந்தாங்களா. ஆனால் என்ன எடுக்க முடியல. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணலாம், கொஞ்சம் போக பழக முடியும். ஆனால் இங்கே நிறைய ஷாப்ஸும் நிறையா இருக்குது. இருந்தாலும் நமக்கு இங்கே எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம போய் சாமி பார்த்துட்டு அப்போ அதை எடுத்து நம்ம ஒரு பஞ்சாமம் வாங்கிட்டு வேறு ஏதாச்சும் நம்ம கிட்ஸு நம்ம குழந்தை ஏன் குழந்தை இல்லை அண்ணன் பிள்ளைய நிறைய இருப்பாங்கள, அவங்கள ஏதாச்சும் கிஃப்ட்டு வாங்குற மாதிரி இருந்தால் வாங்கிட்டு அப்படியே நம்மளும் கிளம்பலாம். நான் இன்றைக்கி வந்து மதுரை பாண்டிகுளுக்கு போகலான்னு நினச்சேன். ஆனால் பாண்டிகுளம் என்ன போக முடியல. நானும் போகணும் ஒரு 4 நாள் லீவ் போட்டு வந்ததுக்கு போகணும்னு நானும் நினைக்கிறேன். அங்கே போக முடியல. நாளைக்கு தான் பாண்டிகுளுக்கு போகணும் எப்படியாச்சும். பார்ப்போம். நாளைக்கு மைண்ட் செட் எப்படின்னு எனக்கு தெரியல. சாப்பிட்டீங்களாக்கா? சாப்பிடல தம்பி. ஏங்கா? சாப்பிடணும். சாப்பிடுங்க, டைம் ஆச்சு இல்லை. 2:30 மணி 3 மணி ஆகட்டும். பேக் எனக்கு தேவைப்படுது. சரி எடுத்துக்க. இப்போதைக்கு நான் ஃபேமிலி வந்திருந்தா இதெல்லாம் வாங்கிட்டு போயிருப்பேன். நான் பயிர்களா நான் நம்ம பசங்களோட இங்கே வரலாம் பார்த்தேன். எவனை கூப்பிட்டு பார்த்தேன், எவனை வரமாட்டுறாங்க. இருந்தாலும் இது பசங்களோட வந்தால் ஏதாச்சும் குடும்பத்தை வந்தால் பரவாயில்ல வாங்கிட்டு போயிருக்கலாம். நான் தனியாக இருந்தாலும் வாங்க எனக்கு இஷ்டம் இல்லை. இருந்தாலும் வாங்கிட்டோம். போய் சாமி கும்பிட்டுட்டு கீழே விநாயகர்கிட்ட நம்ம கும்பிட்டுட்டு மேலே போவோம். பயிரில் இங்கே மலைக்கு போனால் கேமரா எடுத்து வந்தேன். ஆனால் கேமரா உள்ளே அலோவ் பண்ணல. மேலே போனால் பிடிங்கி உண்டியில் போட்டுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஏன்னா மேலே போய் வீடியோ எடுக்கலாம் ரொம்ப ஆசையாக இருந்தேன். இப்போ இப்படி ஒரு நிலைமையாயிருச்சு. இப்போ போய் எங்கேயும் லாக்கரில் போய் போட்டு போக சொல்கிறாங்க. என்ன பண்ணுன்னு தெரியல இப்போ. ஆனால் போய் மேலே போய் முருகனை எப்படியும் பார்க்கணும். சரி நம்ம முருகனை போய் பார்த்துட்டு அப்புறம் வந்து நான் கேமரா எடுத்து திரும்பி வீடியோ எடுக்கலாம். ஆனால் லாக்கர் எங்கேன்னு தெரியல. ஹாய் காய்ஸ், நம்ம கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டோம். கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து இங்கே எண்டு முடியும் என்னால் வீடியோ எதுவும் எடுக்க முடியல. ஏன்னா கோயிலுக்கு போய்ட்டு வந்தோம். கொஞ்சம் ரிலாக்ஸ் அப்படி நடந்துகிட்டே வந்துட்டேன். நம்ம எல்லாம் பஸ்ஸில் ஏறிட்டோம். இப்போ கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் போயிடலாம். ஆனால் போக மாட்டேன். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தால் சவுத்துக்கு முக்கியமாக நம்ம மதுரை சைடு திண்டுக்கல் சைடு தேனி சைடு வந்தால் கவர்மெண்ட் பஸ்ஸில் போக மாட்டேன். ஏன்னா அதை இப்போ யாரும் பாட்டு போட மாட்டாங்க அதிகமாக. இதே நம்ம ப்ரைவேட் பஸ்ஸில் போகணும்னா பாட்டு லோக்கல் சாங்கு, நம்ம பிடிச்ச சாங்கு, சவுத் சாங்கு எல்லாம் போட்டுருவாங்க. 30 ரூபா அதுக்கு போதுமா? ஆனால் இப்போ ஒருத்தங்க வந்தாங்க. அவங்க கையில் இருந்து 30 ரூபாயை பாக்கெட்டில் இருந்து 30 ரூபாயை எடுத்து கொடுத்துட்டேன். நமக்கே அரைச்சி தரணும். நம்ம யாருக்கு போய் கொடுக்கணும். அதான் பாக்கெட்டில் இருந்தது கொடுத்து விட்டேன். சரி விடுங்க. அது இல்லாமல் இப்போ நிறைய மொழியில் தெலுங்கு, கர்நாடகா, கேரளா அது தெரியாமல் வேறு மொழி நிறையா வந்திருந்தாங்க பழனிக்கு. வேறு நேம் பிளேட் இருக்குல்ல, அந்த ரெஜிஸ்டர் நம்பர்ஸ்லாம் இருந்துச்சு. இது நான் பார்க்காத அளவுக்கு நிறையா வந்திருக்காங்க நிறையா ஊர்லேருந்து. அதுக்கப்புறம் உள்ள கூட்டுவாங்கள்ல, கூட்டுற இடத்துல நடந்த இடத்துல பூசாரி கூட வேறு ஸ்டேட்லேருந்து உள்ளே வந்திருக்காங்க. சொல்ல போனால் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு. ஆனால் போக தமிழ்நாடுக்கெல்லாம் கொஞ்சம்
யாருக்கும் இங்கே வேலை கொடுக்க மாட்டாங்க. அவங்க தான் கொஞ்சம் பார்க்கணும். போய் ஏதாச்சும் கஷ்டமாக ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் ஃப்யூச்சரில். பஸ் கிளம்பிடுச்சுங்க. ஹாய் காய்ஸ், நான் உனக்கு காட்ட மறந்துட்டேன். நான் இப்போ கோயிலுக்கு போயிடுந்தேன்ல, அங்கே போயிட்டு பஞ்சாமிர்தம் ஒரு 8 டப்பா வாங்கிட்டேன் ஃபேமிலிக்கு. அடுத்து அந்த பிரசாதம் இருக்குல்ல, அந்த கல்கண்டு, அடுத்து இன்னொன்று நட்ஸு சொல்லுவாங்களோ அது, டேட்ஸு அது வாங்கிட்டேன். அப்புறம் சாமி துணூறு எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தான். 2 அண்ணனுக்கு, எங்கள் வீட்டுக்கு, தாத்தா வீட்டுக்கு, அப்புறம் சென்னையில் நம்ம பசங்களுக்கு, நம்ம பசங்களுக்கு, அப்புறம் நம்ம சொந்தக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் நான் வரும்போது உங்களுக்கு சேர்த்து வாங்கணும். அது வாட்டி நம்ம பையனுக்கு நிறைய எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்க்கணும். நீங்கள் எனக்கு சப்போர்ட் எவ்வளோ இல்லை, சப்போர்ட்டும் இல்லை, நம்ம பிளாக் கல்பெட் ஃபேமிலியில் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஸ்ட்ரென்த் ஆகிடும் நம்ம பேஜ். ஆனாப்பட்டி நவாப்பழம் எடுத்துகிட்டு போனாங்க. நவாப்பழம் சாப்பிட்டேன் இதுக்கு டெய்லியும். ஆனால் இப்போதைக்கு வேணாம். நீங்கள் எவ்வளோ ஃபாலோ பண்ண போகிறீங்களோ அவ்வளோதான் நம்ம ஒவ்வொரு ஆளாக எல்லாமே நம்ம மாற்ற முடியும். நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு சேர்த்து வாங்கிக்கலாம். இப்போ ஃபேமிலி குடும்பத்துக்கு எல்லாமே வாங்கிட்டேன். அது போல் இது வரைக்கும் நான் இது வரைக்கும் யாருக்கும் வாங்கி கொடுத்ததும் இல்லை, வாங்கிட்டு போனதும் இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு வேலை பார்க்குறோம். அந்த வேலையிலேருந்து நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த வேலை இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம போக எங்கேயாச்சும் ஊருக்கு போயிட்டு வரும்போது ஒவ்வொன்றா வாங்கி கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க. அவ்வளோ பஸ்ஸு கிளம்பிடுச்சு. பழனி மக்களே, நான் போயிட்டு வந்துடுறேன். கூடிய சொல்லி நம்ம மீட் பண்ணுவோம். இங்கே பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இன்னும் ஒரு வீட்டுக்கு போய் இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம் பாட்டு கேட்டுட்டு அப்படியே நம்ம எப்பயும் போல் ஜாலியாக எங்கே வேணால் போயிட்டு வரலாம். பிடிச்ச மாதிரி சுற்றிட்டு வரலாம். நீங்களும் அப்படியே இதுங்க. நான் போயிட்டு வரேன். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் சென்னையில். பாய். ஓகே, நான் என் ரூமை காட்டிக்கிறேன். ஏன்னா அடுத்து இங்கே எப்போ வரேன்னு தெரியல. இங்கே இப்போயே நான் காட்டிக்கிறேன். இது சரி தெரிய மாட்டேது. இந்த ஃபோட்டோ வந்து எங்கள் அண்ணன் ஓவியப்பிரியன் முத்துக்குமார் அவர் வரைஞ்சி எனக்கு கொடுத்தாரு. அவருக்கு என் மேலே அவ்வளோ பாசம். இது எங்கள் அக்கா கொடுத்தது. சுப்புலட்சுமி அக்கா எனக்காக என் பிறந்தநாள் கிஃப்ட் பண்ணாங்க. இது எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அக்கா என் தங்கச்சி அவங்க வாங்கி கொடுத்தாங்க. இந்த ஃப்ரேமு அது என் தங்கச்சிக்கு அங்கே போனால் எனக்கு திட்டம். இது எங்கள் அக்காவுக்கு நான் கிஃப்ட் பண்ணது. இங்கே பேர் போட்டுப்பாங்க, ஹாப்பி பர்த்டே உயிரி சுந்தரேஸ்வரி. நான் இந்த ரூமை பார்த்தா உங்களுக்கு தெரியும், நான் ஒன்றும் பெரிய ரிச்சர்ஸ் மேன் கிடையாது. நான் ஒன்றும் பணக்காரன் கிடையாது. நானும் உங்களையுமே நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி பையன்தான். ஆனால் எனக்கு ஒரு கனவு நிறையா இருக்குது, ஒரு ஆசை. இதை கூட நம்ம இதை வாங்கணுமே அதை வாங்கணுமே நிறைய ஆசை இருக்குது. அதுக்காக நம்ம ஏதோ வழியில் நம்மளும் முன்னாடி போவோம்.